அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள எந்த விஷயத்த நாம் உள்ள எடுத்துக்கிறோம், எந்த விஷயத்த வரக்கூடாதுன்னு தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டு வாசலில் ஒரு காவலாளியை நம்ம நிறுத்தியிருக்கோம். அந்த காவலாளி என்ன பண்ணுறான்னா, வரக்கூடிய விசிட்டர்ஸை பார்த்துட்டு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த வீடு சுபிட்சமாக இருக்கும், இவன் இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த வீடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்து, நீ வரக்கூடாது நீ வரணும், நீ வரக்கூடாது நீ வரணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு காவலாளி உங்ககிட்ட இருந்தால் உங்கள் வீடு எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். சுபிட்சமான விஷயங்களை மட்டும்தானே அப்போ நம்ம உள்ளே விடுவோம். அந்தமாரி தான் நம்ம மைண்டு எப்பயுமே எந்த விஷயங்களையெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விழிப்புணர்வு சென்ஸ் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கணும். இது எப்படி கிரியேட் ஆகும்னா, நாம விழிப்போட இருக்கணும். ஒரு செகண்டும் நாம விழிப்போட இருக்கிறப்ப மட்டும்தான். விழிப்போட கண்ணை முழிச்சிட்டு மட்டும் இருக்கிறது கிடையாது. கண்ணை முழிச்சிட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது விழிப்புணர்வு கிடையாது. நாம எப்படி இருக்கோமோ, நாம என்னவா இருக்கோம், நம்ம எந்த விஷயங்களை கிரகிக்கிறோம், எந்த விஷயங்களை நம்ம வேண்டான்னு தள்ளுறோம் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வு இருக்கணும். எப்பவுமே ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு பொறாமை குணம், ஒரு துரோக குணம், ஒரு முறையற்ற ஒரு பால் கவர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள்கிட்ட உள்ள வர்றப்போ நம்மளுடைய விழிப்புணர்வு காவலாளி நம்ம மைண்டு வாசல்ல நின்றுக்கிட்டு, யூ டோன்ட் பாஸ், நீ என்னை தாண்டி உள்ள வராத, என்னுடைய மனம் இதை ஏற்காது அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டுருணும். அதுதான் விழிப்புணர்வு. நல்ல உணர்வுகள், அன்பு, பண்பு, பாசம், எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு குணம், எப்போதும் சாந்தமான குணம், உண்மையை தேடக்கூடிய தேடல் கொண்ட ஒரு கேரக்டர், இதெல்லாம் உள்ள வர்றப்ப வாங்க வாங்கன்னு சொல்லி இருகை கூப்பி அவங்கள வணங்கி உள்ள, அதாவது நம்ம மைண்டுக்குள்ள விடணும். இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாத குணங்களை அந்தந்த க்ஷணமே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வருதா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோமா, ஒன்று அது மேலே ஒரு சின்ன ஒரு பேராசை ஏற்படுதா, ஒரு தவறான ஒரு ஆசை ஏற்படுதா, அந்த செகண்டே இது நம்மளுக்கு ஆகாது, இது நம்ம இதுக்கப்புறம் இதை நம்ம கேரி பண்ணக்கூடாதுன்னு அந்த செகண்டை விட்டுட்டு அண்ணன்ட்ட போயிடணும். அப்படி ஒரு துறவு, அந்த நிமிடத்துக்கு நிமிடம் ஒரு துறவு, மாயைகளின் மீது ஒரு நிமிடத்துக்கு நிமிடம், க்ஷணத்துக்கு க்ஷணம் ஏற்படக்கூடிய ஒரு துறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்மளை நேர்வழிப்படுத்தும், நல்வழிப்படுத்தும். நம்ம இந்த பூமியில எதுக்காக பிறந்திருக்கோமோ அந்த பர்பஸை சரியான முறையில் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது உதவி பண்ணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய கேரக்டர். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.